நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலக்குழின்னு ஒரு கவிதையை பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா, அதாவது அது எப்படி ஆரம்பிக்கப்படும்னா, வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு, வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு, அடைப்பெடுக்க எங்கெங்கோ சுற்றி அந்தனர் கிடைக்காமல் அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டி வந்து முதலில் மருத்துவனிடம் பணம் கூட தருவதாக கூறினேன். ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு குழிக்குள் குதித்தான் ராமன். ஒரு புட்டி சாராயத்தை ஏக்தம் போட்டு குழிக்குள்ள குதித்தான் ராமன். லக்குவனும் அனுமனும் துண்டு பிடியை ஆளுக்கு ஒரு இழுத்த பின் வாலி, பொச்சக்கயிறு, அகப்ப, மூங்கில் கழியோடு உள்ளே இறங்கினார்கள். அப்போ ஃபஸ்ட்டு ராமனை இறங்கிட்டான், அப்புறம் லக்குவனையும் அனுமனும் உள்ளே இறங்கிட்டாங்க. கணவன் கொழுந்தனின் வில் அம்புகளையும் அனுமனின் கஜாயுதத்தையும் காவல் காத்து கொண்டிருந்த சீதா பிராட்டிக்கு பசி என்றான். உயர் சாதிகளின் பசி கொடுமையானது. எனவே கடைத்தெருவுக்கு சென்று திரும்பினேன். மலக்குழியை மூடிவிட்டு இலங்கை நோக்கி சென்றிருப்பாள் போல சீதா பிராட்டி. அருகில் கிடந்த சிகரெட் அட்டையில் எழுதியிருந்தால், மலக்குழியை திறக்காதீர் என்று. எனக்கும் திறக்கவே திறக்காதீர் இருந்தால் எனக்கும் மனமில்லை திறப்பதற்கு. இப்போது இந்த கவிதையால் இல்லை, இந்த கவிதை வந்த பிறகு, இது பரவலாக பேசப்பட்ட பிறகு, சர்ச்சையானப்பட்ட பிறகு, மலக்குழியில் யாரும் இறங்கலையா? இல்லை எப்பா, இது வரைக்கும் நீங்கள் இறங்குனது போதுமா? நல்ல கவிதை எழுதி புரட்சியாக சொல்லிட்டீங்க, இது வரைக்கும் நீங்கள் இறங்குனது போதும், சாதிக்கு 4 பேர் இறக்கும்பா அப்படின்னு மாற்றம் வந்ததா? அப்போது உங்களோட நோக்கம் அந்த மலக்குழியில் இறங்குபவனை தடுக்கணும்னா அதற்கேற்ற மாதிரி நீ எழுதியிருக்கணும், இல்லை அதற்கேற்ற மாதிரி நம்ம வலியுறுத்தி இருக்கணும். ஆனால் இவ்வளோ நோக்கம் மலக்குழியில் இறங்குவதாக அல்ல அடிப்படை வேலை செய்வதாக இருக்கிற ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்துக்கு எதிராக தூண்டி விட்டு 2 பேரும் சண்டை போட்டுங்க. கடைசியில் ஃபைனல் டே திரும்பவும் அதுக்குள்ளே சாக்கடைக்குள்ளே இறங்கணும்னா நீங்கள் தாண்டா இல்லை நம்ம தாண்டா அப்படின்னு வைக்கிறது தான் இது. இது பிரச்சனையை தீர்ப்பதற்கான நோக்கம் அல்ல. இன்னொரு கவிதை எழுதுகிறாங்க, உங்கள் அம்மா எங்கள் அம்மா, அதாவது பிராமணர்களுடைய அம்மா, பறையர் விட்ட அம்மா. அதெல்லாம் சில விஷயங்கள் சொல்லிங்கன்னா வர, எங்கள் அம்மா மாட்டுக்கறி சமைப்பாங்க, அது சமைப்பாங்க, இது செய்ப்பாங்கன்னு. அதில் கடைசியில், உங்கள் அம்மாக்கள் முற்றத்தில் சுற்றி வழிபடும் துளசியை பீக்காட்டில் இடக்கையால் பிடுங்கி குண்டி துடைத்து எரிபவர்கள் எங்கள் அம்மாக்கள். பீக்காட்டில் இடக்கையில் துளசியை பிடுங்கி பீக்குண்டியை துடைத்து எறிபவர்கள் எங்கள் அம்மாக்கள். உங்கள் அம்மா குண்டியை காட்டின்னு போய் திறந்த வெளி இல்லை மைதானத்தில் போய் கக்கூஸ் போகிறாள்ல, அதுக்குள்ளே நீ துடிச்சிருக்கணும். இப்போ முற்றத்தில் வழிபடுவர்கள் எங்கன்னா அந்த மாதிரி திறந்த வெளியில் மலம் போகிறாங்களா? இல்லை, அதை நோக்கில நம்ம போகணும், அந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வரணும். ஏன் எங்கள் அம்மாக்கள் இருக்கிற இடத்துல கக்கூஸ் இல்லை, கழிவறை இல்லை அப்படின்ல நாம் அதை சிந்தித்து அதற்கான வழிமுறையில் எழுதியிருக்கணும். இப்போ இதை படிக்கிறவன் என்ன நினைப்பான், அவள் போய் குண்டியை துளசியில் துடைக்கிறான்றா, அப்போ நான் துளசி தூய்மையாக நினைக்கிறேன், உங்களை பற்றியா, இந்த சமூகம் பற்றியா, இந்த ஆளுங்க பற்றியா அப்படின்னு இந்த முரண்பாடை ஏற்படுத்துவது தானே. சார் நீங்கள் இப்போ கூட ட்ரெயினில் போங்க, இந்த அந்த ஒரு பகுதி சொல்லக்கூடாது, இங்கே சென்னையை ஒட்டி தான், சென்னை முடிகிற இடம் இல்லை, சென்னை அந்த கடைசி போனீங்கன்னா டக்குன்னு ஒரு 10 காலையில் ட்ரெயின் போகும்போது இல்லை இரவில் 7 மணிக்கெல்லாம் ஒரு 5-6 பொம்பளைங்க திரும்பி அந்த பக்கம் நிற்பாங்க. ட்ரெயின் இப்படி போவோம், அதாவது அவன் பாஷை சொல்ல போனால் குண்டியை காட்டின்னு இப்படி நிற்பாங்க. குண்டி பக்கம் புடவை கீழே தான் இருக்கணும், இங்கே நிற்பாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு ட்ரெயின் போகிற போதும் சின்ன பிள்ளைங்க கூட இருக்கும், ஒரு 10 வயசு 15 வயசு சகோதரிகள் கூட இருப்பாங்க. அந்த பசங்களோட அந்த மனசு எப்படி வருத்தப்படும்? ஒரு கோணி குறுக மாட்டாங்க அந்த ட்ரெயின் பாஸ் ஆகிற வரைக்கும். அவங்களோட பேக் பின்னாடி தான் நமக்கு தெரியுதுன்னு வைங்க. இருந்தாலும் முன்னாடி நீ பின்னாடி ட்ரெயினில் போகிறோம், பின்னாடி அதையும் பார்ப்பான், எத்தனை பொம்பளை பற்றியா ட்ராக் வரும் போகிறாலும் ஒன்று. அந்த முன்னாடி முகத்தை எவனாவது ட்ரெயின் போகும்போது பார்த்துருப்பானா? அது இல்லை வலி, அந்த வழியெல்லாம் பதிவு பண்ணணும். எதுக்கு அந்த வழியை பதிவு பண்ணணும்? அடுத்த முறை அது நிகழாமல் இருப்பதற்கு அந்த வழியை பதிவு பண்ணணும். இப்போது அந்த மலக்குழியில் இறங்கியதும் சரி, இல்லை இந்த நம்ம துளசியில் தொடச்சி போட்டதும் சரி, இது மாற்றத்தை நோக்கி கொண்டு போகுமா? இந்த சிக்கலை, இந்த முரணை இது பெரிதுபடுத்தும். அப்படித்தான்
இசைவாணியோட அந்த கவிதையும் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தொடர்ந்து சார் இந்த சமூகம் எல்லாரோடும் ஒரு முரண்பட்ட நிலையிலே நிற்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்கும் பரிந்து பேசுகிறவர்கள் நாங்களாக தான் இருக்கிறோம். இப்போ இந்த ஐயப்பன் மேட்டர்லேயே எஸ்சி பெண்கள் மட்டும்தான் உள்ள விடலையா? எல்லா பெண்களையும் தானே உள்ள விடல. நீங்களாம் புரட்சிகரமானவர்கள் தானே. ஏன் மற்றவங்க யாரும் பாடலை பேசலை? சரி, கம்யூனிஸ்ட் ஆளுகிற பூமி தானே இது. இங்கேயும் நீங்கள் கம்யூனிஸ்ட்டுகளோடு தானே இருக்கிறீங்க. இந்த கம்யூனிஸ்ட்டில் கண்டம் பண்ணி ஒரு பாட்டை போடுங்க. ஐயோ என்னையா அங்கே இருக்கிறீங்க, அங்கே வந்து விடமாட்டுறான் அவங்க ஆள், என்னையா பண்ணுறீங்க? அப்படி அதை விமர்சனம் பண்ணுங்க. அப்போது அது ஒரு விடிவை நோக்கி போகும். அப்போது இவர்களுக்கு இந்த பிரச்சனையை பாடுவது, இந்த பிரச்சனையை பேசுவது என்பது அதுக்கு தீர்வை நோக்கி போவதற்காக இல்லை. அப்படியே பார்த்து கலரி விடுறது தான் சார். அதாவது காசுக்கு அந்த அம்மா பாடும். காசுக்கு பாடுறதுன்னா சும்மா ரோட்டில் துண்டை வச்சு 4 பாட்டு பாடினா கூட காசு வந்துடுது. இதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை வந்து தூண்டி விட்டு அதில் வந்து காசை பார்த்து அது வந்து ஒன்றும் சரியில்லை. தொடர்ந்து நாங்கள் எவ்வளோ நாள் தான் வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டு என்ன இப்போ நாங்கள் என்ன வாரிட்டோம்? இப்போது சண்டை போட்டு நாம் வந்து அதில் அச்சீவ் ஆகியிருந்து மேலே வந்திருந்தால் பரவாயில்ல. சண்டை தானே தொடருது. ஒரு பக்கம் சமாதானத்துக்கான குரல்கள் எங்கன்னா ஒரு இடத்துல ஒழிச்சதுன்னா அதை பற்றி படரணும்ல. இன்னொன்று சொல்லட்டுமா, வரலாற்றில் 2 சமூகங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. பிராமணர் அல்லாதவர் சமூகம், பிராமணர் அல்லாதவர் இயக்கம், பிராமணர் அல்லாதவர் கட்சி. நாங்கள் இல்லாத ஒரு கட்டமைப்பெல்லாம் வந்தது. அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அதுதான் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியவர்கள் இன்றைக்கு அதை உணர்ந்து நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தரை முதல்வராக்க தயாராக இருக்கிறோம். இது ஒரு பெரிய மாற்றம் தானே. அந்த மாற்றத்தை நாம் பற்றி பிடிக்கணும்ல. நாம் அவங்கள அடித்து மிதித்து அரசியலாக அவங்கள நசுக்கி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரல. பட்டியல் சமூகத்தை விட அரசியலில் அவர்கள் வலிமையாகத்தான் இருக்கிறார்கள். எந்த கட்சி ஆண்டாலும் அவர்களுக்கான கோரிக்கை, அந்த சமூக மக்களுக்கான கோரிக்கையை வாங்கி கொடுப்பதில் அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்று நம்ம வெக்கமே இல்லை இதை மறுக்கிறதுக்கெல்லாம். நம்மளை மாதிரி சும்மா ரோட்டில் கத்திட்டு போகிறது இல்லை எதுக்கு எடுத்தாலும். அப்போது அப்படி இருக்கிறவர்கள் இறங்கி வருகிறார்கள், அதை பற்ற வேண்டும்ல. இதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்போ எந்த பிராமணர்கள் வந்து நீ ரோட்டில் போகாத, கோயிலுக்குள்ளே போகாத, சைக்கிளில் போகாத அப்படின்னு யார் வந்தா? சார் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஒரு காலத்தில் இருந்திருக்கும். இப்போ யார்? ஒரு காலத்தில் வந்து நம்ம அப்பா அம்மா தங்கச்சி அக்கா எல்லாமே ஒன்று மணால் தான் பேசின்னு இருந்தோம். அதையே இப்போ சொல்ல முடியுமா? அப்போது காலம் தன்னைத்தானே சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளும். அந்த மாறுதலுக்கு நம்ம தயாராகிடணும். அந்த மாறுதலுக்கு தயாராமல் இல்லை இந்த ஒட்டுதல் இந்த இணைப்பெல்லாம் இருக்கக்கூடாது, எப்பயுமே நாங்கள் தனி தான், எங்களை வந்து நான் உங்களுக்குள்ளே சேர மாட்டோன்று விரிசல் படுத்துகிற பாடல்கள் தான் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போது இந்து மதம் மட்டும்தான் வந்து இது மாதிரி இருக்கா? பெண் ஆதிக்கம், அதாவது ஆணாதிக்கம், பெண்ணடிமை இருக்கா? இப்போ நீங்கள் இப்போ என்னெல்லாம் கேட்டால் நான் சைவம் தான் சொல்லுவேன். பட் சர்டிஃபிகேட்டு படி நான் இந்து அப்படி இருக்குது. சரி, அது தனி டிபேட். இப்போது பைபிளில் என்ன சொல்லுது? ஒரு ஆணை படைத்தேன், அந்த ஆணின் விழாவிலிருந்து பெண்ணை படைத்தேன். நீங்கள் சாதாரணமாக சொல்லுவாங்கல்ல, பா மேலே ஒருத்தன் இருக்காம்பா பார்த்துப்பாம்பா, மேலே ஒருத்தர் இருக்காப்பா பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு இருக்கா? இல்லை. ஒய் ஃபியர் வெண்ணையம் இயர் அப்படி தானே இருக்குது. நீங்கள் அதை மாதிரி சார் மெக்கானிக்ஸை கூட மேல் ஃபீமேல், கொடுப்பது மேல், தாங்குவது ஃபீமேல். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மேல் சாக்கெட், ஃபீமேல் சாக்கெட், இன்ஜெக்ஷனில் மேல் பார்ட், ஃபீமேல் பார்ட். அப்போது இது வந்து இதை பெண்ணை அடக்கணும், ஆணாதிக்கம் பண்ணுற எண்ணம் இல்லை. இயல்பாகவே ஆண்களுக்காக பெண்கள் படைக்கப்பட்டார்கள் பல மதங்கள் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போது இப்போ சிவன் பார்வதின்றோம், பட் ஆனால் மேல் தான், சிவன் தானே. எந்நாடுடைய சிவனை போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவன். அதே மாதிரி அல்லாஹ் நபிகள் என்ற தூதுவரைத்தான் அனுப்பினார். நீங்கள் வந்து தந்தை அனுப்பினார் தேவகுமரனை, அப்போது அது ஒரு ஆணை நோக்கி தான் இருக்குது. அதே மாதிரி அதான் பரலோக தந்தை மரியா வழியாக அவரை அனுப்பினார்லாம் சொல்கிறாங்க.
இப்போ ஜெயின மதம் அதில் யாராவது பெண்ணை வந்து முதன்மைப்படுத்துகிறாங்களா? பௌத்த மார்க்கம் அதுலேயும் ஒரு ஆண் தான். இது இயல்பு. இப்போ இவர்கள் எல்லாம் பெண்களை அடக்கினார்கள் இல்லை. அப்போது இதில் போய் நாம என்ன கௌதம புத்தரா, நான் ஒரு பொண்ணை கூட்டாந்து வைக்கிறேன், இதோட எவனும் கௌதம புத்தரை பற்றிலாம் பேசக்கூடாது, நபிகள் நாயகம்லாம் இல்லை, அதுக்கு வேறு ஒரு மாற்று ஒரு பெண்ணை சொல்லும், அப்படி சொல்ல முடியுமா? கொஞ்சம் போனால் நம்முடைய இந்த இந்து மதம் என்று சொல்கிற இதுலையாவது சிவன் பார்வதி வந்து சரஸ்வதி, அந்த சாமி இந்த சாமி கங்கை, அது நிறைய பெண் தெய்வங்களுக்கு நாம் ஒரு முன்னுரிமையை தரோம். ஆனால் இவங்க எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இப்போது இவருடைய நாவில் சரஸ்வதி தஞ்சமாகி இருக்கிறாள்னா உடனே இவன் கேட்குறான், சரஸ்வதி மலஞ்சலம் கழிப்பது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து எப்படி ஒரு அறிவியலுக்கு உகந்ததா? சார், சில நம்பிக்கைகள் இருக்க தான் செய்யும் எல்லாம். இப்போ நீங்கள் கிறிஸ்துவத்தில் தீட்டை ஒத்துக்குதா? அந்த 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 நாட்கள் அவள் வந்து அசுத்தமானவள், தூய்மையற்றவள், அவரை பார்க்கிறவனும் தூய்மையற்றவன் ஆகிறான் அப்படிலாம் பைபிள் வாசங்கள்லாம் இருக்கத்தானே செய்யுது. அப்போ அங்கே போய் சொல்லுவியா இது? அப்போது அவையெல்லாம் நிறுவனமயக்கப்பட்டிருக்கு, அதால் அதன் மீது ஒரு பயம் வருகிறது. இங்கே இப்போ நான் சைவன்றேன்ல, இப்போ என்னால் ஆமாம்மா நாங்களாம் இந்து தான் அப்படின்னு சில வெளிப்படையாக இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுறது இல்லை. ஏன்னா அது இடையில வந்ததுன்றான், முன்னாடி வந்ததுன்னா, பின்னாடி வந்ததுன்றான், ஏதோ ஒரு பேரால் இவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனே அதுக்கு வந்து எவெல்லாம் அவன் இல்லையோ அவன் தாயா இந்து அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லிட்டாங்க. அப்போது இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இதில் நம்ம ஒரு விஷயத்தை பேசி ஆகணும் சார். நிறுவனமாக்கப்பட்டு அதை வளர்ப்பதற்கு, அதை காப்பதற்கு அவங்க 2 பேர் இல்லை மற்றவங்களாம் ரெடியாக இருக்காங்க. பெரும்பாலும் இந்த பேரால் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா சொல்லலாம், நாங்கள் அந்த மடம் இந்த மடம், நாங்கள் அப்படி இப்படி, நாங்கள் அதுக்காக இதுக்காக, அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இருந்திருந்தால் இந்த சமூகமும் கொஞ்சம் மேலே வந்திருக்கோம், இந்த மாதிரியான பேச்சுக்களும் இருந்திருக்காது. அதாவது அவர்கள் கிண்டல் பண்ணுவதை விட குறை நம்மகிட்டையும் இல்லை இந்த தரப்புலையும் இருக்கிறது என்பதை நம்ம ஒத்து தான் ஆகணும். இப்போது இந்துக்கள்னு எல்லாரையும் சொல்கிறோம், பறையர்கள் இந்துக்கள் தானே உங்கள் பார்வையில், அப்படி தானே? அப்போது ஒரு இந்து இன்னொரு இந்துவை கோவிலுக்குள் மறிக்கிறான். ஒரு இந்து இறந்தால் அந்த பிணத்தை அவன் தெரு வழியாக எடுத்து போக மறுக்கிறான். அப்படின்ன போது இந்துக்களின் அத்தாரிட்டி என்று சொல்கிற நீங்கள் எங்கள் கூட வந்து நிற்கணுமா இல்லையா? எங்கள் கூட வந்து அவங்க கூட நாங்கள் சண்டை போடலான்னு சொல்லலை, 2 பேருக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும் இல்லை? அப்போ அதெல்லாம் இங்கே நடக்கிறது இல்லைல்ல. அதெல்லாம் நடந்தால் இங்கே ஒரு யூனிட்டி வரும். சம்மதம் இருக்கோ இல்லையோ, நான் அதன் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, என்ன யாரை பார்த்து பேசுகிறீங்க சார்? இப்போ எங்கள் அம்மா சாமி கும்பிடு சார், எது செஞ்சாலும் சரி, எங்கள் அப்பா உட்காந்த இடத்துல எதுவுமே கொஞ்சம் வைக்கும். ஒரு டீ போட்டால் கூட, இப்போ கூட காலையில் ஒரு டீயை போட்டால் கூட எதுவுமே வைப்பாங்க. அந்த சாமி படத்தான ஒன்று எதுவுமே வைப்பாங்க. வெள்ளிக்கிழமைனா சாமி கும்பிடுவாங்க. அமாவாசை விரதம் இருப்பாங்க. ஒரு பச்சை தண்ணி கூட பல்லக்கூடாது. அந்த மத்தியானம் அந்த படையல் போட்டு அந்த அமாவாசை கும்பிடு வரைக்கும் இருப்பாங்க. எங்கள் அம்மாட்ட போய் இந்துன்னு அதுக்கு தெரியுமா? அது ஒரு பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் அது வராங்க. இப்படி பல பேர் இருக்கான். இவர்களுக்கு ஒன்றுன்னா இந்த பேரை சொல்கிறவங்க வந்து போய் நிற்கணும் இல்லை. நீங்கள் உங்களை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ப்ராக்டிக்கலாக அதுதான். இப்போ எது தரப்பில் கேட்கலாம், நான் இந்த அவனை இந்துன்றீங்க, அப்புறம் இந்துக்கு பிரச்சனை வந்தான், அவன் இந்துன்னு ஒன்றை அவன் ஏற்றுக்க மாட்டான். அவனை இருந்தாலும் எல்லோரும் இந்துன்றல, இந்துக்கு பிரச்சனை வரும்போது எங்கேயா போனீங்க அப்படின்ற குறையும் இந்த பக்கம் இருக்குல்ல. இந்த குறைகள்லாம் இருக்கிற வரை இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். வயிறு வளர்க்கணும், வயிறு வளர்க்கறதுக்கு தன்னை புரட்சியாளர்னு காட்டிக்கணும். அதற்காக இந்த மாதிரி பாடல்கள் தொடர்ந்து வருது. அது என்னென்னா, இப்போ பிரிட்டிஷ்காரங்க கூட இந்தியர்களுடைய மத நம்பிக்கையில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு தான் வந்து ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தானே அது. இந்த கழிசாடைகள் இந்த மாதிரி பண்ணுறான். மார்கழி இசை விழா அப்படின்னு பண்ணாங்க.
ஏன்னா உங்களுக்கு வந்துங்க அப்போ அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு வந்து உண்மையில். ஏன்னா இந்த மார்கழி இசை விழாவில் எல்லாரும் பூனலை போட்டுக்கின்னு டர்ரு டர்ரு டர்ருன்னு ஏதாவது வாசின்னு இருப்பாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்களாம் பாட முடியாது தெரியுமா அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்புறம் இளையராஜா பாடினார், இளையராஜா பாடுவதற்கு எதிர்ப்பு வந்தது, அது இதுன்னு என்னென்னு சொன்னாங்க. அப்போ மார்கழி இசை விழானோடனே ஏய் உங்களுக்கு போட்டியாக பாடுறோம், நாங்களும் ஒரு இசை விழா சார், அதில் நம்ம பெருமை பாடியிருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் வரவேற்கிறேன். பட் அது வந்து ஒரு வெறுப்பை உமிழ்கிற விஷயமாக மாறி ஒரு இணக்கம் ஏற்படும் என்று பார்த்தால் அதில் ஒரு பெரிய சுணக்கத்தை விரிவுபடுத்துகிற வேலையை தான் செஞ்சாங்க. அதால் இவர்களுக்கு வந்துங்க வேறு எங்கிருந்தோ இவர்களை சிலர் இயக்குகிறார்கள். நீ கூட எல்லாம் சொல்கிறான் கிறிஸ்துவ நிறுவனங்கள் அங்கங்கே பணத்தை கொடுத்து அதை பண்ணுது இதை பண்ணுது அப்படி இப்படின்னு.